இன்றைக்கி 16/8/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, பிரைம் மினிஸ்டர் கால்ஸ் ஃபார் செக்குலர் சிவில் கோட் இன் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 44, அதாவது டிபிஎஸ்பி சொல்கிறாரு. ஸோ இதுபடி நம்ம வந்துட்டு செக்குலரான சிவில் கோட்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆல்ரெடி இருக்கா அப்படின்னாக்கா ஆல்ரெடி இல்லை. ஸோ நம்மள்ட்ட பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் கோட்ஸ் வந்துட்டு நம்ம லாவை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். கிரிமினல்ஸ் சிவில் கோட் அப்படின்றது பார்த்துட்டோம் அப்படின்னா, கிரிமினல் லா வந்துட்டு ஆல் ஓவர் ரிலீஜியஸ் எல்லாருக்கும் சேம் ஆகும். பட் சிவில் கோட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சிவில் லா வந்துட்டு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு டைப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை தான் வந்துட்டு செக்குலரான சிவில் கோட்ஸ் அப்படின்றத நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 37 வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்துட்டு ஜுடிஷியல் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஜுடிஷியல் என்ஃபோர்ஸபிளாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்தது, ஜெனரிக் ட்ரக்ஸ் டு கம். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டோம்னா, கோவாவில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது வந்துட்டு. ஸோ இந்தியாவில் கோவாவில் மட்டும்தான் யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றது எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்துட்டோம்னா, ஜெனரிக் ட்ரக்ஸ் டு கம் அப் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2 டைப் ஆஃப் ஸ்கீமை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று என்னன்னாக்கா, முதல்வர் மருந்தகம் அப்படின்ற ஒரு ஸ்கீமு. இதனால என்ன செய்கிறாங்க, இந்த ஸ்கீம்ஸ்னால ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்துட்டு சப்சிடரி ப்ரைஸில் வந்துட்டு கொடுக்குறதா இவங்களோட பிளானு. ஸோ அடுத்தது பார்த்துட்டோம்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படின்ற ஒரு ஸ்கீமு. ஸோ இதனால் என்ன செய்கிறாங்க, இந்த ஸ்கீம்ஸ்னால என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஃபார் ரிட்டையர்டு மிலிட்டரி பர்சனல்ஸ்க்கு வந்துட்டு, ஸோ அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு லோன் வாங்கிக்கலாம். 1 கோடி ரூபா வரையும் பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வாங்குகிற அந்த லோன் பார்த்துட்டோம் அப்படின்னா 30% பிரின்சிபல் சப்சிடரி அப்படின்றதும் கொடுக்குறாங்க. ஸோ 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடரி அப்படின்றதும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹானர்ஸ் பிரேவ் நர்ஸ் காங்கிரஸ் வெட்டரன் இஸ்ரோ சயின்டிஸ்ட் அட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னாக்கா, கல்பனா சாவ்லா அவார்ட்ஸ் அப்படின்ற அந்த அவார்ட்ஸ் வந்துட்டு சுபினா அப்படின்ற நர்ஸுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவார்ட்ஸ் அப்படின்றது சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் இருந்த வந்துட்டு டைரக்டராக இருந்த பி வீரமுத்து அப்படின்றவருக்கு, இஸ்ரோவில் உள்ளவருக்கு இந்த அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து தகைசால் தமிழர் அவார்ட்ஸ் அப்படின்றது காங்கிரஸ் வெட்டரன் குமரி ஆனந்தன். ஸோ அவருக்கு வந்துட்டு தகைசால் தமிழர் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட்ஸ் வந்துட்டு யாருக்குன்னா கோயம்புத்தூருக்கு கொடுத்துருக்காங்க, முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு போயிருக்கு. பெஸ்ட்டு முனிசிபாலிட்டிஸ் அப்படின்றது திருவாரூருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு டவுன் பஞ்சாயத்து அப்படின்றது சூலூர் கோயம்புத்தூரில் வந்துட்டு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது, சென்டர் லான்ச்சஸ் நியூ ஏஐ பேஸ்டு சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் டு மேனேஜ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நேஷ்னல் பெஸ்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா, இது மாதிரி வந்துட்டு லான்ச் பண்ணி ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இது மாதிரி க்ரியேட் பண்ணி இதில் 2 பேரும் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ ஃபார்மர்ஸ் அப்படின்றவரும் அக்ரிகல்ச்சரோட சயின்டிஸ்ட் 2 பேரையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவார், ஸோ அவர் வந்துட்டு அவரோட விளைநிலத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு பூச்சியோ ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ ஏற்படுது, அந்த மண்ணில் வந்துட்டு சரியான ஒரு விளைச்சல் இல்லை, ஸோ இல்லைன்னா பூச்சி வந்துட்டு பாதிப்பு ஏற்படுது, உரங்கள் வந்துட்டு பற்றின டவுட்டு, ஸோ எதை பற்றின அந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அவர் என்ன செய்வார், இந்த ஆப்பில் வந்துட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்ணி அவர் வந்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்தோ வந்துட்டு அப்லோட் பண்ணுவார். ஸோ அது டைரெக்டாக வந்துட்டு எங்கே போவோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு போய்டும். ஸோ அவங்க அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த சொல்யூஷனை வந்துட்டு அவங்க கமெண்ட்ஸாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, திருக்குறள் பார்த்துட்டோம் அப்படின்னா, கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்குல் களைகட்டதநாடு நேர் அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள். இதில் என்ன சொல்கிற திருவள்ளுவர் என்று, ஒரு கொடியவரை வந்துட்டு மரண தண்டனை கொடுத்து அவரை அழிக்கிறதும் பயிர்களை காக்கிறதுக்காக வேண்டி களையை எடுக்கிறதும் வந்துட்டு 2 சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ட்ரிவன் பை ட்ரோன் மேப்பிங் டு ரிவைவ் சோலார் பவர் ஸ்கீம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் வந்துட்டு பிஎம் குசும் மரின் 2019 ஸ்கீம் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டில் இருக்குது. இதனால் இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சோலார் பம்ப் வந்துட்டு ரெக்கார்ட்
ரூரல் ஏரியாவில் வந்துட்டு இவங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும் சோலார் பவர் பிளான்ட்டு பம்ப் செட்டை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றாங்க. டோட்டலாக பார்த்துட்டோம்னா 10,000 மெகாவாட்ஸ் அப்படின்றது ரினியூவபிள் எனர்ஜி மூலியமாக இவங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க சோலார் ரூரல் ஏரியாவில். அடுத்தது இன்ஸ்டாலேஷன் ஆஃப் 20 லேக் சோலார் பம்ப் அப்படின்றது அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு இவங்க ஸ்பெஷலாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது டார்கெட்டாக இருக்குது. பட் ஆனால் இப்போ பார்த்துட்டோம்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது டிலேவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிரதான் மந்திரி கிஷான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தவ மகாபியான் அப்படின்றது தான் பிஎம் குசும் அப்படின்றதோட ஒரு டெஃபினேஷன்ஸ். ஸோ செட்டிங் அப் அவங்க வந்துட்டு 100 ஜிகாவாட்ஸ் சோலார் பவர் பிளான்ட் வந்துட்டு அவங்களோட டார்கெட்டு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 286 மெகாவாட்ஸ் பவர் பிளான்ட் மட்டும்தான் அவங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ டெட்லைன் அப்படின்றதுனால 2026 வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேண்ட் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப கொஷினாக இருக்குது. ஸோ ஒரு சூட்டபிளாக இருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு பெரிய விஷயம், கண்டுபிடிக்கணும், அதை டிஃபென்ஸ் ஆராய்ச்சி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ சீப் சோலார் அப்படின்றது வந்துட்டு நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கோர்ட் கேஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா லேண்ட் இருக்குது. ஸோ அதில் நிறைய கேசஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்துட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அதுக்கப்புறம் இது அஃபோர்டபுளாக இருக்கா இல்லையா அப்படின்றதும் பார்க்கணும். ஸோ பேரன் லேண்டில் தான் வந்துட்டு இவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு யூஸ் பண்ணி அந்த லேண்டை வந்துட்டு ஃபெர்டைல் லேண்டாக வந்துட்டு மாற்றணும் அப்படின்றது இவங்க நினைக்கல. ஜஸ்ட்டு ஆல்ரெடி அக்ரிகல்ச்சரல் ஃபெர்டைல் லேண்ட்லேயே வந்துட்டு இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அடுத்தது சோலார் பேனல் அப்படின்றது நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறோம் சைனாவிலேருந்து தான் 60% மேலே. ஸோ அதனால் அந்த ப்ரைஸ் அப்படின்றது வந்துட்டு அதிகமாக இருக்குது. நம்ம இம்போர்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப கம்மியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மினரல் அண்ட் சீ பெட் இதுலேருந்து வந்துட்டு ரைட்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு கொடுக்கும். 200 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது 230 மைல்ஸ் வந்துட்டு ஸோ லேண்ட் எந்த ஒரு கண்ட்ரியோட அந்த லேண்ட் பார்டர்லேருந்து 200 நாட்டிக்கல்ஸ் மைல்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ யுனைடெட் நேஷன் கன்க்ளூஷன் ஆஃப் லா ஓசோன் அப்படின்றது தான் யூஎன் க்ளோஸ் அப்படின்றது மூலியமாக இவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்துட்டு ஃபுல் பார்த்துட்டோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்ஸ் ஆன் த லா ஆஃப் சி அப்படின்றது தான் இதோட ஃபுல் டெஃபினேஷன்ஸ் வந்துட்டு. ஸோ நம்ம வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறதுனால இண்டோ பசிபிக் அப்படின்றத நம்ம வந்துட்டு இது நமக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்குது. ஸோ சைனாவை இதுலேருந்து அவுட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ப்ளூ எக்கனாமி அப்படின்றத ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இண்டோ பசிபிக் ஓசோன் இனிஷியேட்டிவ் அப்படின்றது 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்துட்டு 7 பில்லர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது. மெயினாக பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா சஸ்டைனபிள் ப்ளூ எக்கனாமி வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்தது ஹவு கேன் டிராஃபிக் விச் காசஸ் ஏர் பொல்யூஷன்ஸ் பி கண்ட்ரோல்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ 100 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ் இருக்குது இந்தியாவில் அப்படின்னா அதில் 83 சிட்டிஸ் வந்து இந்தியாவிலே இருக்குது. ஸோ உலகத்தில் 100 சிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 83 சிட்டிஸ் வந்துட்டு இந்தியாவிலே இருக்கிறதா சொல்கிறாங்க. 2.5 மில்லியன் டெத் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டு இருக்குது பொல்யூஷன்ஸ்னால. ஸோ சைனாவுக்கு அப்புறம் இங்கே தான் டெத் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா 12% கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ரோடு டிரான்ஸ்போர்ட் ஹெவி வெஹிக்கிள் மூலியமாக தான் இந்தியாவில் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் பார்த்துட்டோம்னா PM 2.5 வந்துட்டு மெஜாரிட்டியாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நைட்ரஜன் ஆக்சைடையும் வந்துட்டு அது ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சன்லைட்டும் நைட்ரஜன் ஆக்சைடும் வந்துட்டு கெமிக்கல் ஃபார்முலா வந்துட்டு மெர்ஜ் ஆகி ஸோ வந்துட்டு ஒரு கிரவுண்ட் லெவலான ஓசனை வந்துட்டு க்ரியேட் பண்ணுது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஹார்ட் டிசீஸ், லங்ஸ் டிசீஸ் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுவாச கோளாறுகள்லாம் வந்துட்டு ஏற்பட்டு மக்கள் வந்து இறக்கிறதுக்கு நேரிடுது. ஸோ 2.1 மில்லியன்ஸ் எவ்ரி இயர்ஸ் வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ PM 2.5 இருக்குது, அதுக்கப்புறம் 10 இருக்குது, PM 10 இருக்குது, அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ இதுதான் வந்துட்டு மேஜராக ரிலீஸ் பண்ணுற கண்டென்ட்டு. ஸோ டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்துட்டோம்னா 9.1% வந்துட்டு எவ்ரி இயரும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூவல் எக்கானமி நார்ம்ஸ் அப்படின்றது நம்ம ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஹெவி வெஹிக்கிளை வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் வச்சுருக்கோம். சரி, ஆல்ரெடி வந்துட்டு ஏன் அப்படி இன்க்ளூட் பண்ணல அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு PM 2.5ஓட லெவல்ஸ் வந்துட்டு அதிகமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்துட்டு வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி அப்படின்றது 2022 கொண்டு வந்தோம். இதில் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வெஹிக்கிளாக இருந்தாக்கா, அதாவது ஹெவி வெஹிக்கிளாக இருந்தால் 15 வருஷம், பர்சனல் வெஹிக்கிளாக இருந்தால் வந்துட்டு 20 வருஷம் நம்ம 10 இயர் கொடுத்துருக்கோம். ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து டெஸ்ட் வந்து பண்ணணும். ஸோ ஒவ்வொரு 5 வருஷம் பண்ணி நம்ம ஃபிட்னஸ் பண்ணிக்கணும்.
ஸோ அதுக்கப்புறம் CAPF, அதாவது கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூவல் எக்கானமி நார்ம்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹெவி வெஹிக்கிளுக்கு வந்துட்டு கொண்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம கரெக்டான பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்க்ராப்பேஜ் பாலிசி வந்துட்டு நம்ம வந்துட்டு பக்காவாக வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இதை வந்துட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.